வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி தமிழ். ஸோ இந்த வேளையில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம்னா, அதர்வா முரளி, நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், விஜய் சந்திரசேகர், ரித்விகா, கருணாகரன், இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற DNA மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். DNA இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் 24 மணி நேரம் குடிச்சிட்டு அலையிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிச்சி சரகஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிருக்காரு. இவருக்கும் பார்டர் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற ஒரு வியாதி இருக்கிற ஒரு ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தவொடனே அதை 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ இந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் அதர்வா முரளியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த அதர்வா முரளிக்கு இது ஒரு நல்ல படம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா இதில் அவர் படுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த அப்பாவுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற அந்த இஷ்யூ முதல்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், தம்பிக்கும் அவருக்கும் இருக்கும்போது தம்பிக்கு அவருக்கும் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் தம்பி அவரை பார்க்க விதமாகட்டும், குடும்பமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோசமானவரை பார்க்குற அந்த கேரக்டர் இருக்கட்டும், இந்த படத்தில் அவர் எடுத்த ரோலில் அவர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அதே மாதிரி குழந்தை காணாமல் போகும்போது அந்த அங்கங்கே அலைவாக இருப்பாருங்க, அந்த பாச போராட்டமாக அந்த இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நிமிஷா சஜயன், குறிப்பாக சொல்லணும்னா அந்த நிமிஷா சஜயனோட அந்த 17 நாள் தான் குழந்தையே இல்லாமல் ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்தாலும் அதை கொடுக்கும் போது கண்ணீர் விடுற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி நான் இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த அதர்வா மொழியோட சீக்வன்ஸ் ஆகட்டும், 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் சேத்தன் கேரக்டர், அதாவது அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்குள்ளே நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் போது எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாப்புல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். குறிப்பாக அந்த நிமிஷா சஜயன் இந்த படத்தில் வந்து பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், விஜய் சந்திரசேகர், ரித்விகா, அப்புறம் பாலாஜி சக்திவேல் இதில் படத்தில் ஃபுல்லாக ஹீரோ கூடவே சுற்றிட்டு இருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரமேஷ் திலக்கு, விஜய் சந்திரசேகர், ரித்விகா, சேத்தன், அதுக்கப்புறம் கருணாகரன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோல் அவங்கவுங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த இந்த படத்தில் இஷ்யூ வருதுன்னா ஃபஸ்ட்டு இல்லை அந்த 5 மினிட்ஸில் நடக்கிற இந்த சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி அந்த அளவு கரெக்டாக வந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து அப்பா ஹீரோக்கு எப்படியாவது அந்த குழந்தை கட்சினப்பா அப்படின்ற ஃபீலில் நிறைய இடத்துல இந்த படத்தில் வந்து நமக்கு ட்ராவல் ஆனாலுமே கூட சில இடத்துல என்னப்பா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த படம் கொடுத்தது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த நிமிஷா சஜயனோட பெர்ஃபார்மன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சோஷியல் சொசைட்டியில் நடக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸான ஒரு க்ரைமை, சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு க்ரைமை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவர் கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த கோர் விஷயமா இருக்கட்டும், இந்த க்ரைம்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரையில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல நமக்கு எமோஷனல் கனெக்ட் நல்லா ஏற்படுத்தாலும் சில இடத்துல நம்ம கோட்டாவது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அந்த ஆதரவாக நடுவில் அந்த எவிடன்ஸை தேடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கட்சி வச்சு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லைப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனலாக கனெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து அதை கன்வே பண்ண விதம், அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரைம்
சீன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து எப்படி நடக்குது, எப்படி அந்த கிரிமினல்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல வந்தது டேரக்டரோட விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு ஒர்க்குங்களும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதர்வா முரளிக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தரேங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல படம். எமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் ஆனாலுமே அந்த கதையோட கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆனாலுமே கூட அந்த அதர்வாவோட முரளியோட அந்த போராட்டம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்ஷனும் ஒரு பார்த்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஓவரால் இந்த படத்துக்கு நான் 5.4 ஸ்டார் ரேட்டிங் தரேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.